சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் பஞ்சு போல் அவல் கொழுக்கட்டையும் கார சட்னியும் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். இதுக்கு 2 கப் அவல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பெருங்காயம், உப்பு, கேரட், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறம் ஊற வச்ச அவளையும் போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் ஜென்டிலாக வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில். ஃபைனலாக தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு கார சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறமா மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வதக்கணும்னா ரொம்ப சூப்பர்.